ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ FF டைம்ஸ் வித் மீ நாதியா அண்ட் அப்படின்னு பார்க்காதீங்க சார் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. போஸ்டரோ இல்லை டீசரோ ட்ரைலர் எதுவுமே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர் வந்து ஒரு ஈவெண்ட்ல கோட் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம விஜய் சார் பற்றியும் வெங்கட் பிரபு அவரை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார்னாலே மாஸ் தான். இந்த படம் வந்து வேற லெவலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து தியேட்டரில் வரும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை பயங்கரமா செதுக்கி இருக்காரு. இந்த படம் பயங்கரமா ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு என்னோட கேரக்டர் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லல, நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து யோகி பாபு அவரே சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து படத்தை வெங்கட் பிரபு வந்து பயங்கரமா ரெடி பண்ணியிருப்பாரு அப்படின்னும் போதே நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தியேட்டர்ல வரும்போது எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகே, செகண்ட் அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தளபதி அவரை பத்தின அப்டேட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி விடாமுயற்சில இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே வரலங்க. குட் பேட் அக்லில இருந்து தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல 2 ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒரு சாங் ஷூட் எடுக்க போறாங்கன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த இடத்துல வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அங்க சாங் ஷூட் எடுக்க வேண்டிய எல்லா வேலைகளும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், விடாமுயற்சில இருந்து எந்த ஒரு அப்டேட் கிடைக்கலனாலும் குட் பேட் அக்லில இருந்து இப்பயாவது ஒரு அப்டேட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் நம்ம அஜித் சரோட காம்போ வந்து திரும்பிய வந்துடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து விவேகம் விசுவாசம் இந்த மாதிரி படத்துலலாம் பயங்கரமா ஹிட் கொடுத்திருந்தாரு. அடுத்தது இவங்க காம்போ வரப்போகுது அப்படின்னும் போதே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த படத்துல நம்ம ஏகே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. எப்பவுமே வந்து அவர் வந்து ஹீரோவா தான் பண்ணுவார். இது என்ன நெகட்டிவ் அப்படின்னும் போது டபுள் ஆக்ஷனா இருக்குமா இல்ல சிங்கிளாவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல லீடிங் ரோல் வந்து யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பாலிவுட் ஆக்டரை வந்து இறக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிறுத்தை சிவா அவரோட டைரக்ஷன் அப்படின்னும் போது பயங்கரமா தான் இருக்கும். ஏன்னா ஏகே உள்ள வராங்க, அது மட்டும் இல்லாம பாலிவுட் ஆக்டரும் வராங்க. ஸோ வந்து பார்க்கலாம் திரும்பி எந்த மாதிரி ஒரு எமோஷனலா இல்ல ரொமான்டிக்காவா இல்ல வந்து ஆக்ஷன் ஃபிலிமா கொடுக்க போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குவா படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்குவா டீம்ஸ் அவங்க வந்து படத்தை பார்த்துருக்காங்க. படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து நாங்கள் சீக்கிரமா டீசர் வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ கங்குவா முடிச்சுட்டு சூர்யா 44 வந்து இப்போ அந்த ஷூட்டிங் வந்து போறாரு. இந்த வீக்ல இருந்தா போறாரு. எங்கன்றது உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி தான். ஸோ வந்து பேக் டு பேக் நம்ம சூர்யா சாருக்கு வந்து மூவி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வெயிட் பண்றது அந்த கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் தான். எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அவரை பத்தின அப்டேட் தான். அவருக்கு ஏற்கனவே பேக் டு பேக் மூவிஸ் இருந்தோம். இப்போ அடுத்த ஒரு படத்துக்கு வந்து கமிட் ஆக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006ல ஜில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை, பத்தத்தலை இந்த மாதிரி பயங்கரமான மூவி கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா அவர் கூட தான் ஜாயின் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2 இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி இருக்குமா இல்ல இவருக்குன்னு தனியா வந்து வேற ஏதாவது கதை வந்து கிருஷ்ணா அவர் வந்து ரெடி பண்ணிருக்காரா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா ஜில்லுன்னு ஒரு காதலே வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் லவ் ரொமான்டிக் அந்த மாதிரி ஒரு படம் அது கவினுக்கும் கண்டிப்பா செட் ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிற அவரோட படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹிட் கொடுத்ததா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிருஷ்ணா அவர்கள் வந்து கவினை வச்சு எந்த மாதிரி ஒரு கதை அம்சத்துல வந்து மக்கள் கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தக் லைஃப் படத்துல தான் எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அபிராமி வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2024 வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல அவங்க நடிக்கிறாங்கன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களோட 3 ஷெட்யூல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்ன அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே 2 ஸ்டார்ஸ் கூட வந்து அவங்க நடிக்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம ரஜினி சார் கூட, இன்னொன்று நம்ம கமல் சார் கூட. ஸோ வந்து இந்த இயர் வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தக் லைஃப்ல அவங்க எந்த மாதிரி கேரக்டர்ல வர போறாங்க, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆக போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் இவங்களை பத்தின அப்டேட்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்டேட்ஸ் வந்து கொண்டு சேர்க்கிறோம். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜய் நாதியா. தேங்க்யூ.